எஸ், வீடு, ஸ்கூல்ஸ், ஹோட்டல்ஸ், ஸ்டோர் ரூம் இங்கெல்லாம் பார்ட்டிஷன் வால் கட்டணும்னாலும் இப்போ பில்டிங் போனஸோட ஃபர்ஸ்ட் சாய்ஸ் Renocon Rapid Wall Panels. வணக்கம் ஜெகன். இன்றைக்கி நம்ம சேனலில் ரெட் ஃபோர்ட்டில் நடத்தப்பட்ட அந்த பயங்கரவாத தாக்குதலை பற்றி ஒரு முக்கியமான அப்டேட் பார்க்க போகிறோம். இது பயங்கரவாத தாக்குதல் தான் அப்படின்னு சொல்லி இந்திய அரசாங்கம் மிக முக்கியமான ஒரு கேபினெட் முடிவை எடுத்து அறிவிச்சிருக்காங்க. இந்த கேபினெட் முடிவை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். பட் இப்போது இந்த கேஸை பற்றி சில முக்கியமான டீட்டெயில்ஸ் ஊடகங்களில் வந்துக்கிட்டு இருக்குது. ஃபஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் அடிப்படையாக நம்ம கேட்க வேண்டிய கேள்வி, இவ்வளோ இது தேவையா, இவ்வளோ வெளிச்சம் தேவையா, இவ்வளோ மைன்யூட் டீட்டெயில்ஸ் ஊடகங்கள் எடுத்து வெளியிடுறது சரியா அப்படின்ற கேள்வி இருக்குது. பட் அரசாங்கத்துக்கு தெரியும் எவ்வளோ தூரம் சொல்லலாம், எவ்வளோ தூரம் சொல்லக்கூடாதுன்ட்டு. இப்போது வரக்கூடிய செய்திகளில் நம்ம கம்பைல் பண்ணி ஒரு ஓப்சன்ட் அனாலிசிஸ் பண்ணோம் அப்படின்னா சில முக்கியமான விஷயங்கள் இதில் தெரிய வருது. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த நம்ம நேற்று பார்த்துருந்தோம், இந்த இதில் வெடிகுண்டு தாக்குதலில் சம்மந்தப்பட்ட ஒரு Hyundai i20, அதன் பிறகு ஒரு ரெட் கலர் ஃபோர்டு எக்கோஸ்போர்ட் அப்படின்றது, அந்த ரெட் கலர் ஃபோர்டு எக்கோஸ்போர்ட்டை ஹரியானா காவல்துறையினர் பறிமுதல் செய்திருக்காங்க. ஃபரிதாபாத்தில் அருகில் இருக்கக்கூடிய ஒரு ஃபார்ம் ஹவுஸில் அது கிடச்சிருக்கு. அதன் பிறகு இவங்க பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் சில வாகனங்கள் இதில் சம்மந்தப்பட்டிருக்கு. ஸோ மொத்த பிளான் இப்போ இன்ட்ராகிரேஷனில் தெரிய வருது. 32 வாகனங்கள், பழைய வாகனங்களை வாங்கி அந்த வாகனங்களில் இந்த மாதிரியான ஐஇடியை பிளேஸ் பண்ணி வெடிக்க வைக்கிறது தான் ஒரு சீரியஸ் பிளாஸ்ட் பண்ணுறது தான் இதோடைய மெயின் ஒரு எய்மாக இருந்திருக்கு இந்த பயங்கரவாதிகளுக்கு. இப்போ ஃபஸ்ட்டு ஒரு i20, அதன் பிறகு பார்த்திங்கன்னா ஒரு ஃபோர்டு எக்கோஸ்போர்ட், அதை ஃபரிதாபாத்தில் எடுத்தாங்க. அதன் பிறகு ஒரு மாருதி சுசுகி பிரெஸா, இது பார்த்திங்கன்னா இந்த 2 மருத்துவர்கள் வேலை செஞ்ச இந்த அல்-ஃபலா யூனிவர்சிட்டி கேம்பஸ், அங்கேயே ஃபரிதாபாத்லேயே அல்-ஃபலா யூனிவர்சிட்டி கேம்பஸ்லேயே இருந்திருக்குது. அதன் பிறகு பார்த்திங்கன்னா ஒரு மாருதி ஸ்விஃப்ட் டிசையர், டாக்டர் முசமில் ஷக்கீல் கனை இவன் ஓட்டிகிட்டு வந்த வண்டி, அந்த வண்டியிலையுமே இதை பயன்படுத்துறதுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு இவங்க திட்டமிட்டிருக்காங்க. அந்த வண்டியும் இந்த யூனிவர்சிட்டியில் இருந்திருக்கு. ஸோ மொத்தம் 32 வண்டி இவங்க பிளான் பண்ணது. இந்த 32 வாகனங்கள் அப்படின்றது டெல்லி பார்த்தீங்க அப்படின்னா 10 வருஷத்துக்கு மேலே நீங்கள் டீசல் கார் அங்கே ஓட்ட முடியாது. ஸோ ஒரு 7-8 வருடம் பயன்படுத்திய டீசல் கார்கள்லாம் ரொம்ப சீப்பாக கிடைக்கும். ஒரு நல்ல ஒரு யூஸ்ட் கார் வெஹிக்கிள் மார்க்கெட். ஸோ அதை இவங்க பயன்படுத்தி இந்த காலாவதியாகக்கூடிய ஒரு 8-10 வருஷம் இருக்கக்கூடிய கார்களெல்லாம் சீப்பாக வாங்கி அதில் ஐஇடி ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படின்றது தான் இவங்களோட மெயின் இதுவாக இருந்திருக்கு. ஸோ இந்த மல்டிபிள் ஓனர்ஷிப்கான லாஜிக் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஓனர்கிட்ட இன்னொரு ஓனர்னு ஒரு 5-6 கை மாறும்போது காவல்துறையினருக்கு அதை ட்ராக் பண்ணுறதில் ஒரு டிஃபிகல்ட்டி இருக்குது. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த இன்னும் சில முக்கியமான விஷயங்கள், இதில் சம்மந்தப்பட்டவங்க எல்லாமே படி பேரில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்திருக்காங்க. 2 பேர் இணைந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருந்திருக்காங்க. ஒரு ஸ்பெசிஃபிக் ஏரியாவை டார்கெட் பண்ணி அந்த இடத்துல ஒரு ஸ்ட்ரைக்கை பண்ணோம் அப்படின்றதுக்கு ஜோடியாக 2 பேராக இது பண்ணியிருக்காங்க. இவங்களே கையில் இருக்கக்கூடிய காசை எடுத்து ஃபண்டிங் பண்ணி ஒரு 20 லட்ச ரூபா ரெடி பண்ணி தான் இந்த 20 குவிண்டால் அளவுக்கான என்பிகே ஃபெர்டிலைசர், அமோனியம் நைட்ரேட் பேஸ்ட் என்பிகே, இது விவசாயத்தில் நம்ம உரமாக பயன்படுத்துவோம், ரசாயன உரம். இது இல்லாமல் விவசாயம் செய்யறதுக்கு பார்த்திங்கன்னா இன்றைக்கி முடியாது. அந்த மாதிரியான விவசாயத்துக்கு தேவைப்படக்கூடிய உரப்பொருளை வாங்கி அதில் பயன்படுத்தி அமோனியம் நைட்ரேட் எடுத்து வெடிபொருளை யூஸ் பண்ணுறதுக்கான ஒரு மூவ் தான் இவங்க பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா டிசம்பர் 6ஆம் தேதி ஒரு லார்ஜ் ஸ்கேல் கோஆர்டினேட்டட் அட்டாக் ஒன்று பண்ணோம் அப்படின்னு பார்த்துருக்காங்க. 6-7 லொக்கேஷனை இவங்க ஷார்ட் லிஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தெரியுது. இப்போது இவங்களுடைய இந்த விசாரணையை பயங்கரவாதம் அப்படின்னு சொல்லி அஃபிஷியலாக டிக்ளேர் பண்ணதுனால இதை கம்ப்ளீட்டாக பார்த்தீங்கன்னா இப்போ என்ஐஏ கையில் எடுத்திருக்காங்க. என்ஐஏவுடைய டைரக்டர் ஜெனரல், ஒரு மிக தேர்ந்த ஒரு காவல்துறை அதிகாரி, அவரே இப்போ நேரடியாக 10 பேருடைய ஸ்பெஷல் ஃபோர்ஸு அவங்க நேரடியாக அந்த விசாரணையில் இறங்குறாங்க அப்படின்றத பார்க்குறோம். இப்போது இந்த இடத்துல ஒரு பேட்டர்ன் நம்ம பார்க்கலாம். இந்த ஜெய்ஷ்-இ முகமதுடைய இது இப்போ மும்பையில் பார்த்தீங்கன்னா 1993, 2001 பார்த்தீங்க அப்படின்னா இதே ஜெய்ஷ்-இ முகமதுடைய பாராளுமன்றத்தின் மேல் நடத்தப்பட்ட தாக்குதல், 2008 பார்த்தீங்கன்னா லஷ்கர்-இ தொய்பா, அதன் பிறகு புல்வாமா, இப்போ ரெட் ஃபோர்ட்டில் பார்த்தீங்கன்னா இந்த இது நடந்திருக்குது. இப்போது இங்கே ரொம்ப முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, இந்த கீ இன்வெஸ்டிகேட்டிவ் ஃபைண்டிங்ஸ், அதாவது இதில் ஊடகங்களில் வரக்கூடிய தகவல் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, இது ப்ரீமெச்சூராக எக்ஸ்ப்ளோர் ஆச்சு அப்படின்றத
ஃபரிதாபாத் போலீஸ் கமிஷனர் டிவியில் வந்து அனௌன்ஸ் பண்ணுறாரு, இந்த மாதிரியான ஒரு பயங்கரவாத அமைப்பை நாங்கள் பிடிச்சிருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. அதன் பிறகு ஒரு பதட்டத்தில் வந்து பண்ணதாக ஒரு தியரி இருக்குது. பட் அதை பற்றி நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம். அந்த தியரியில் நம்பக்கூடிய அளவுக்கு இல்லை. அடுத்தது, இந்த கார்கள் பார்த்தீங்கன்னா நிறைய டெல்லி முழுக்க சுற்றிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இவங்க வந்து வேவு பார்க்கக்கூடிய வேலையை வந்து பண்ணியிருக்காங்க அப்படின்றது தெரியுது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 3 மணி நேரம் கிட்டத்தட்ட இது அந்த ஏரியாலே சுற்றிட்டு இருந்திருக்கு, க்ரௌட் பேட்டர்னை வந்து கவனிக்கிறதுக்கு. அதே மாதிரி 3 to 6 மணி வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு 6 மணிக்கு பீக் க்ரௌடு எப்போ இருக்குதோ அந்த சமயத்தில் தான் இவங்க வந்து உள்ளே வந்திருக்காங்க, டார்கெட்லாம் பண்ணியிருக்காங்க. மல்டி ஸ்டேட் மாடியூல், காஷ்மீர், ஜம்மு காஷ்மீர், ஹரியானா, உத்தரப்பிரதேஷ், அதே மாதிரி டிரான்ஸ்பார்டர். இது பார்த்திங்கன்னா இதோட இது வந்து லிங்க் வந்து துருக்கி வரைக்கும் போகுது. இந்த குறிப்பிட்ட மருத்துவர் வந்து ஒரு நல்ல படிக்கக்கூடிய ஒரு ஆள், ஒரு பிரைட் ஸ்டூடெண்ட், வம்பு தும்புக்கு போகாதவர், குவாலிஃபைடு டாக்டர். இது எல்லாமே அவங்க ஃபேமிலியில் வந்து சொல்கிறாங்க. எந்த கிரிமினல் பேக்ரவுண்டும் கிடையாது. 2021-22 இவங்க ரேடிகலைஸாக இருக்காங்க. துருக்கிக்கு போன பிறகு, துருக்கி போயிட்டு அங்கே இருக்கக்கூடிய அவங்க ஹேண்ட்லர் சந்திச்சுட்டு திரும்ப வந்த பிறகு தான் இவ்வளோ ஒரு மோசமான இதை வந்து அவங்க எடுக்கிறாங்க. இதில் இப்போ உளவுத்துறைக்கு, காவல்துறைக்கு சேலஞ்சாக இருக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க பயன்படுத்திய ஆப்ஸு. டெலகிராம் யூஸ் பண்ணியிருக்காங்க ஸ்டார்டிங்கில். டெலகிராமை ட்ராக் பண்ணலாம், அது வேறு விஷயம். பட் டெலகிராமை யூஸ் பண்ணிவிட்டு டெலகிராமில் இருக்கக்கூடிய அந்த சீக்ரெட் சாட் ஃபியூச்சரை யூஸ் பண்ணி ஃபஸ்ட் லெவலில் இவங்க பேசியிருக்காங்க. அதன் பிறகு சிக்னல் ஆப்பு, சிக்னல் வந்து ஒரு எண்ட் டு எண்ட் என்கிரிப்டட் ஆப். இதில் வந்து பிரேக் பண்ணுறது, இதுக்குள்ளே போயிட்டு பிரேக் பண்ணி ஒரு இதை கொண்டு வரதெல்லாம் ரொம்ப ஒரு கடினமான விஷயம் ஏஜென்சிஸ் பொறுத்த வரைக்கும். பட் அதையும் பிரேக் பண்ண முடியாது, வேறு விஷயம். கடைசியாக பார்த்தீங்கன்னா செஷன் அப்படின்ற ஒரு ஆப்பை யூஸ் பண்ணியிருக்காங்க. ஏன்னா செஷன் வந்து மோஸ்ட் செக்யூர். உங்களுக்கு பர்மனெண்ட் ஐடி, ஃபோன் நம்பர்லாம் தேவை கிடையாது. நீங்கள் போகும்போது ரேண்டமாக அந்த பர்டிகுலர் செஷனுக்கு ஒரு ரேண்டம் ஐடி ஒன்று க்ரியேட் ஆகும். கம்ப்ளீட்டாக டீசென்ட்ரலைஸ் நெட்வொர்க்கு. அதில் நீங்கள் பேசக்கூடியது, டைப் பண்ணக்கூடியது எல்லாமே உங்கள் ஃபோனில் தான் ஸ்டோர் ஆகும். ஸோ அதை வந்து நீங்கள் இன்ட்ரூட் பண்ணி அதை எடுக்க முடியாது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பிளாக் செயின் டெக்னாலஜி யூஸ் பண்ணுது. ஸோ ஏன் செஷனில் அப்படின்னு பார்க்கும்போது ஃபோன் நம்பர் தேவை கிடையாது, இமெயில் தேவை கிடையாது, பர்சனல் இன்ஃபர்மேஷன் தேவை கிடையாது. ஒரு ரேண்டம்லி ஜென்ரேட்டட் செஷன் ஐடி மூலிமா நீங்கள் பேசி அப்புறம் வந்து கட் பண்ணிக்கலாம். டீசென்ட்ரலைஸ் நெட்வொர்க்கு, பிளாக் செயின் மூலிமா ஃபங்க்ஷன் ஆகுது. அதே மாதிரி ஆனியன் ரவுட்டிங்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி இடத்துல போகும்போது இதுதான் ஒரு ட்ரெடிஷ்னல் இதிலேருந்து இவங்க மாறி இந்த ஒயிட் காலர் டெரரிசம்ன்றது இதுதான். ஏன்னா ரொம்ப அட்வான்ஸ் டெக்னாலஜிலாம் அவங்க யூஸ் பண்ணும்பொழுது காவல்துறையினர் மற்றும் அந்த உளவுத்துறை இருக்கிறவங்களுக்கு பைபாஸ் பண்ணி அவங்களோட சிஸ்டம்லேருந்து பைபாஸ் பண்ணி போக முடியுது. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா, இந்த குறிப்பிட்ட வண்டி, தாக்குதலுக்கு பயன்படுத்த வண்டி வந்து அக்டோபர் 29 நவம்பர் 10 வரைக்கும் இந்த அல்ஃபலா யூனிவர்சிட்டியில் தான் இருந்திருக்கு. அதன் பிறகு கன்னாட் பிளேஸ் மற்றும் மயூர் விகார் ரெண்டுமே முக்கியமான இடம். கன்னாட் பிளேஸ் இருக்கிறதுலே மிக முக்கியமான ஒரு ஹப் அது. அந்த இடத்துல வந்து சிசிடிவிஸில் இது வந்திருக்குது. அதே மாதிரி அன்னைக்கு சம்பவம் நடந்த அன்னைக்கு 10 காலையில் பதர்பூர் டால், அதாவது பதர்பூர்லேருந்து டெல்லிக்குள்ளே வரக்கூடிய ஒரு மிக முக்கியமான டோல்கேட், அங்கே காலையில் 8 இந்த கார் வந்து ரெக்கார்ட் இருக்குது, அதோட சிசிடிவி ஃபுட்டேஜ். அதன் பிறகு ஒரு ஓக்லாவில் இருக்கக்கூடிய ஒரு பெட்ரோல் பம்பில் 8:20 பெட்ரோல் போட்டுட்டு அதன் பிறகு இது வந்து ரெட் ஃபோர்ட் கிளம்பி வந்திருக்குது. 3 மணி 3 to 6 அதன் பிறகு தான் இந்த சம்பவம் நடக்குது. அதுக்குண்டான வீடியோஸ், எப்படி வெடிச்சதுன்றான வீடியோஸ்லாம் நம்ம நிறைய பார்க்க முடியுது. இப்போது டிஜிட்டல் எவிடன்ஸ் அப்படின்றது இவங்க பயன்படுத்திய தொலைபேசி மற்றும் இவங்களோட லேப்டாப்ஸ் எல்லாம் வந்து பறிமுதல் செஞ்சுருக்காங்க. அதே மாதிரி டெலகிராமில் பண்ண இவங்க சேட் வந்து தெளிவாக ஜெய்ஷ்-இ முகமது பாகிஸ்தானோட லிங்கை வந்து அப்படியே தெளிவாக காமிக்குது. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நோட் புக்ஸு, டைரி இதெல்லாம் பார்க்கும்போது இவங்க அல்ஃபனா யூனிவர்சிட்டியில் அந்த ரூம் நம்பர் 13 எடுத்துக்கப்பட்ட இவங்கள டைரிஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2 வருடம் இதுக்கு பின்னாடி பிளானிங் போயிருக்கு. ஸோ நான் ஏற்கனவே சொன்னேன், இந்த மாதிரியான சம்பவங்கள்லாம் ஒரு நாளில் பண்ணக்கூடியதோ இல்லை ஒரு மாதங்களில் பண்ணக்கூடியதோ கிடையாது. கண்டிப்பாக இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய ஒரு இது இருக்கும்னு சொல்லியிருந்தேன். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இந்த பிளானிங் அப்படின்றது இப்போ ஊடகங்களில் வரக்கூடிய செய்திகள் படி 2 வருஷத்துக்கு முன்னாடியே அவங்க பிளான் பண்ணியிருக்காங்க. இது டாக்டர் உமேர் தான் இந்த வண்டியை ஓட்டிகிட்டு போனது, அந்த உமேர் தான் அந்த வண்டியை ஓட்டிகிட்டு போய் வெடிகுண்டை வெடிக்க செய்தது அப்படின்றது கிளியராக வந்திருக்குது. ஏன்னா உமரோடைய அம்மா மற்றும் சகோதரர்களை டீடைன் பண்ணி அவங்களோட டிஎன்ஏ சாம்பிளை கலெக்ட் பண்ணி இந்த இடத்துல அந்த காரில் ஒரு துண்டாக கிடந்த சடலத்தோடு மேட்ச் பண்ணி பார்த்துருக்காங்க. ஸோ டிஎன்ஏ மேட்ச் ஆகிருக்கு. ஸோ கிளியர் கட்டாக இந்த தாக்குதல் அப்படின்றத இவங்க தான் பண்ணியிருக்காங்கன்றது கிளியர் ஆகிடுச்சு. ஸோ சிசிடிவிஸ் எவ்வளோ முக்கியன்றதை நம்ம இப்போ பார்க்குறோம்.
இது வரைக்குமே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 230க்கும் அதிகமான சிசிடிவி ஃபுட்டேஜை எடுத்து கோர்வையாக எங்கேருந்து எங்கே போச்சுன்றது அந்த செயினை வந்து பண்ணியிருக்காங்க. கடைசியாக இருந்தது பார்க்கிங் லாட்டில் ஒரு மூணு மணி நேரம். இப்போ இந்த இன்வெஸ்டிகேஷனை ஸ்டார்ட் பண்ணது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெல்லியோட ஸ்பெஷல் போலீஸ் பிரிவு, டெல்லி போலீஸோட ஸ்பெஷல் செல் பிரிவு, ஜம்மு காஷ்மீர் போலீஸ், ஹரியானா போலீஸ், அதன் பிறகு நேஷனல் செக்யூரிட்டி கார்டு, ஃபாரன்சிக் செயல்பரட்டுன்னு சொல்லக்கூடிய எஃப்எஸ்எல். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து என்ஐஏ வந்து இந்த விசாரணையை வந்து டேக் ஓவர் பண்ணியிருக்காங்க. இப்போது இந்த அல்-ஃபலாஹ் யூனிவர்சிட்டியுமே மிகப்பெரிய ஒரு ரேடாரில் வந்திருக்கு. அவங்களுக்கு மேலே ஏற்கனவே சில புகார்கள் இருந்திருக்கு. நாக் அக்ரெடிஷனை வந்து தப்பாக கிளைம் பண்ணாங்கன்றதும், அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இந்த மெடிக்கல் பேட்ச் அப்படின்றது 2019 ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. 200 MBBS சீட் மற்றும் 50 MD சீட்ஸு. இதோட ஃபவுண்டர் பேர்லேயுமே சில தகவல்கள்லாம் வருது. ஏதோ இடி விசாரணைகள்லாம் இருக்கிறதா கூட அவர் மேலே வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அது ஒரு பக்கம் தனியாக போயிட்டுருக்கு. ஸோ இப்போ மெயினாக இதில் சம்மந்தப்பட்டிருக்கிறது டாக்டர் உமர், டாக்டர் முசமில் மற்றும் டாக்டர் ஆதில். இவங்க 3 பேரும் துருக்கிக்கு மார்ச் மாதம் 2022 போகிறாங்க. அங்கே ஜெய்ஷ் இ முகமதோடைய ஒரு ஹேண்ட்லர், பாகிஸ்தானை சேர்ந்த ஒரு ஹேண்ட்லர், அவனோட கோட் நேம் வந்து உக்காஷா, அங்காராவில் வந்து அந்த உக்காஷாவை பார்க்குறாங்க. பார்த்த பிறகு ஒரு ரிப்போர்ட் வந்து இவங்களுக்கு கிடைக்கிது. அந்த ரிப்போர்ட்டுக்கு பிறகு தான் இவங்க வந்து அடுத்தடுத்தது ஐஎஸ்ஐயோட தொடர்பில் வராங்க. எல்லாத்தையும் தொடர்பில் வந்து இந்த ஒரு விஷயத்தை வந்து பண்ணுறாங்க. ஸோ துருக்கி ஏற்கனவே நம்ம பார்த்தோம், இந்தியாவுக்கு எதிராக ஒரு நாடு, சம்மந்தமே இல்லாமல் நல்ல உறவு இருந்த நாடு, இன்றைக்கி இந்தியாவுக்கு எதிராக ஒரு நியூ ஒட்டமன் எம்பையர்னு சொல்லக்கூடிய அந்த அலையன்ஸு, துருக்கி, அசர்பைஜான், பாகிஸ்தான், இப்போ லேட்டஸ்ட்டாக பங்களாதேஷ் கூட அதில் வந்து அலைனா வரதை நம்ம பார்க்குறோம். ஸோ இதில் 2 அமைப்புகள் முக்கியமாக செயல்பட்டுருக்காங்க. அரசாங்கத்தோட அஃபிஷியல் ரெக்கார்டு படி ஜெய்ஷ் இ முகமது பாகிஸ்தானை ரூட்டாக கொண்டது, மசூத் அசர் அப்படின்ற தேடப்படக்கூடிய பயங்கரவாதியால் செய்யப்பட்டது. அதன் பிறகு நான் ஏற்கனவே சொல்ல மாதிரி AGUHன்னு சொல்லக்கூடிய அன்சார் கஸ்வத்துல் ஹிந்த், இது ஒரு அல்-கொய்தாவோட சித்தாந்தத்தை கொண்டிருந்தாலும் இவங்களுக்கு வந்து லாஜிஸ்டிக்ஸ் இதை பண்ணி கொடுத்தது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா இவங்க தான், ஐஎஸ்ஐயோடைய இந்த ஜெய்ஷ் இ முகமது தான். ஸோ ஜெய்ஷ் இ முகமது எல்லா வேலையும் பண்ணி கொடுத்துட்டு பின்னாடி வந்து ஒரு அல்-கொய்தா போன்ற அமைப்பு, அதாவது இந்த அன்சார் கஸ்வத்துல் ஹிந்த் போன்ற அமைப்புகளை முன்னாடி வச்சுட்டு இது வந்து ஒரு ஆஃப் ஷூட் ஆஃப் ஐஎஸ்எஸ், இந்தியாவில் ஒரு ஐஎஸ்எஸோட ஆஃப் ஷூட்டோடைய இதுதான் இது, தாக்குதல் தான் இது, எங்களுக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லை அப்படின்றதுக்கான இது. ஸோ இப்போ ஒரு 5 விதமான ஃபேஸு இந்த மொத்த ப்ராசஸ்லேயுமே. ஃபஸ்ட்டு வந்து யாரெல்லாம் ரேடிகலைஸ் பண்ண முடியும் சொல்லி ஆன்லைனில் சோஷியல் மீடியாவில் அவங்க போடக்கூடிய பதிவுகளெல்லாம் பயன்படுத்தி ஐடென்டிஃபை பண்ணுறது, ரெக்ரூட் பண்ணுறது, அப்புறம் ரேடிகலைஸ் பண்ணுறது, இது ஃபஸ்ட்டு பேஸு. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அடுத்தது ஃபண்ட் ரைசிங் அண்ட் லாஜிஸ்டிக்ஸு, இதுக்கு தேவையான பணம், வெடிபொருள் இதெல்லாம் ரெடி பண்ணுறது. 3வது ப்ரொக்யூர்மெண்ட் ஆஃப் எக்ஸ்ப்ளோசிவ்ஸ் அண்ட் ஆர்ம்ஸ், இவங்களோட சேனல் மூலிமா உள்ளே கொண்டு வருது, ஆயுதங்களை வாங்குறது, வெடிபொருளை வாங்குறது. 4வது இந்த வண்டியை வாங்கி இந்த ஐஇடியை ப்ரிப்பேர் பண்ணுறது. இங்கே டெக்னிக்கல் ஸ்கில்ஸ் தேவை, இதுக்கு ஆன்லைன் மூலிமா இவங்க ட்ரைனிங் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருந்திருக்கு. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸிக்யூட் பண்ணி இதை பக்காவாக பிளான் போட்டு எக்ஸிக்யூட் பண்ணக்கூடியது. ஸோ இது நாள் வரைக்கும் இப்போ ஒரு வண்டியாக இருந்தது i20 ஏற்கனவே யூஸ் பண்ணப்பட்டிருக்கு. அதன் பிறகு எக்கோ ஸ்போர்ட், ஒரு மாருதி சுசுகி பிரெஸா, மாருதிக்கு சுசுகி டிசையர் அப்படின்றதும் கிட்டத்தட்ட 32 வண்டிகளை இவங்க எடுக்கணும்னு பிளான் பண்ணணுன்ற அந்த இதெல்லாம் வந்திருக்கு, கம்ப்ளீட்டாக வந்திருக்கு. ஸோ ஒரு மேசிவான, நினச்சி பார்க்க முடியாத ஒரு சம்பவத்தை இவங்க செய்ய நினச்சிருக்காங்க. அதுக்கு ஒரு முட்டாள் சித்தாந்தத்தையும் தலையில் வச்சு சுற்றிட்டு இருக்காங்க. இவங்க பண்ணதில் காவல்துறையினர் மற்றும் நம்மளோட இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சிஸ் ரொம்ப சமயோசிதமாக செயல்பட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு அசம்பாவிதத்தை தடுத்து ஒரு சின்ன இடத்துல மட்டும் இது தவறி அவங்கள மீறி இது போயிருக்கு. பட் ஓவராலாக பார்த்தீங்க அப்படின்னா இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சிஸ் மற்றும் காவல்துறையினருக்கு ஒரு மிகப்பெரிய சல்யூட்டை வந்து நம்ம கண்டிப்பாக கொடுக்கணும். நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி எத்தனை முறை நன்றி சொன்னாலும் இதுக்கு வந்து பத்தாது. ஏன்னா நாட்டை ஒரு மிகப்பெரிய லெவலில் பாதிச்சிருக்கும், இந்தியாவோட பொருளாதாரத்தையும் பாதிச்சிருக்கும். இதுக்கு சம்மந்தப்பட்ட விசாரணைகள் என்னைய அடுத்தடுத்தது மும்பை போன்ற பல இடங்களில் விசிட் பண்ணுறாங்க. பல ரெய்ட்ஸ் வந்து நடந்துகிட்ருக்கு, ஐஎஸ்ஐஎஸ், அல்-கொய்தா போன்ற அமைப்புகள் சம்மந்தப்பட்டது. இப்போது இந்திய அரசாங்கம் என்ன சொல்லியிருக்காங்க இந்த பாயிண்டில், இதை பேஸ் பண்ணி அடுத்த ஆக்ஷன்ஸ் என்னவா இருக்கும் அப்படின்றத நம்ம இன்னொரு அனாலிசிஸில் பார்ப்போம். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த்.